சென்னை அண்ணா நகரில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 9,83,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். உரிய ஆவணங்களின்றி பணத்தை எடுத்து வந்த சென்னை அம்பத்தூரைச் சேர்ந்த சரவணன் என்பவரிடம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பறிமுதல் செய்யப்பட்ட பணம் பெரம்பூரில் உள்ள அரசு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் சென்னை அடுத்த மண்ணலி பகுதியில் வாகன தணிக்கையின் போது உரிய ஆவணங்களின்றி எடுத்து செல்லப்பட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பணத்தை எடுத்துச் சென்ற பெங்களூரைச் சேர்ந்த சந்திரசேகர் என்பவரிடம் அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வரட்டுப்பள்ளம் அணை பகுதியில் தண்ணீர் குடிக்க வந்த யானைக்குட்டி ஒன்று வாய்க்காலில் விழுந்து கரையேற முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. இது குறித்து தகவல் அறிந்து அங்கு விரைந்த வனத்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் 1 மணி நேரம் போராடி யானைக்குட்டியை வாய்க்காலில் இருந்து மீட்டு வெளியில் கொண்டு வந்தனர். இதனையடுத்து அந்த குட்டி யானை வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே உரிய ஆவணங்களின்றி எடுத்து வரப்பட்ட 3,46,000 ரூபாய் பணத்தை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். காட்டேரி கிராமம் அருகே தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது அந்த வழியாக வந்த டாடா ஏஸ் வாகனத்தை சோதனையிட்டு அந்த பணத்தை கைப்பற்றியுள்ளனர். இதனையடுத்து அந்த பணம் அரசு கருவூலத்தில் சேர்க்கப்பட்டது. தென்காசி மக்களவை தொகுதிக்குட்பட்ட புளியங்குடியில் அதிமுக கூட்டணி வேட்பாளரும் புதிய தமிழகம் கட்சியைச் சேர்ந்தவருமான கிருஷ்ணசாமி அறிமுக கூட்டம் நடைபெற்றது. நெல்லை அதிமுக செயலாளர் தஞ்சை கணேஷ் ராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். முன்னதாக புளியங்குடியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்டுள்ள தேர்தல் பணிமனையை டாக்டர் கிருஷ்ணசாமி திறந்து வைத்தார். நாட்டை சுற்றுச்சுவராக இருந்து காக்க மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று நெல்லை அதிமுக நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் ஆலங்குளத்தில் முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற வேட்பாளர் அறிமுக விழாவில் பேசிய மனோஜ் பாண்டியன் இவ்வாறு கூறினார். இந்த நிகழ்ச்சியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள காட்டுமன்னார் கோவிலில் சிதம்பரம் மக்களவை தொகுதிக்குட்பட்ட அதிமுக மற்றும் கூட்டணி கட்சியினரின் செயல் வீரர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மேற்கு மாவட்ட செயலாளர் அருள்மொழி தேவன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிதம்பரம், காட்டுமன்னார் கோவில், குன்னம், ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசித்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.